10.5 இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்த போது மீதி இருக்கிற 7.5ல வந்து தெற்குல இருக்கிற சில கம்யூனிட்டிகள் அஃபெக்ட் ஆச்சு. அவங்களுடைய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு ஆக்சுவலா. அதனால ஏற்பட்ட கோபம் ஒரு புறம் ஆக்சுவலா. அதனால வந்து இந்த கம்யூனிட்டி பேஸ்டு கோவம் இருக்குல்ல, இந்த கம்யூனிட்டி ரீதியா எடப்பாடி மேல இருக்கிற கோவம், அந்த கோவம் அந்த கம்யூனிட்டிக்கு அப்படியே தான் இருக்கு. அந்த கோவம் தான் அந்த ஓட் பேங்க் தான் தினகரனோட முக்காவாசி ஓட் பேங்க் ஆக்சுவலா. அப்ப அந்த ஓட் பேங்க் நீங்க யாரை எதிரின்னு சொல்றீங்களோ, யாரை எதிர்த்து நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்களோ, அந்த பழனிசாமிகிட்டே நீங்க போகும்போது அந்த ஓட்டு அவர் கூடயே போகுமான்னா, அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அது யாருக்கு போகும்னா, உண்மையிலேயே தினகரனை தோற்கடிக்கிறதுக்கான வலு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு, இது பழனிசாமியை தோற்கடிக்கிறதுக்கான வலு யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தான் போகும். அப்ப இன்னைக்கு சூழல்ல பழனிசாமியை தோற்கடிக்கிற நிலையில இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, திமுக தான் வந்து அதிமுகவை தோற்கடிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. அப்போ அந்த கம்யூனிட்டி ஓட்டு தினகரனுக்கு போகாது, பழனிசாமிக்கு தான், திமுகவுக்கு தான் போகும் அப்படின்றது ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு. இப்ப தினகரன் போய் என்டிஏல சேர்ந்த பிறகு அவங்க என்ன நினைச்சு சேர்த்தாங்கன்னா, அமித்ஷா என்ன நினைச்சு அவர் சேர்த்தாருன்னா தினகரனை 21ல வந்து ஒரு 20 தொகுதியில ஸ்பாயில் பண்ணிட்டாரு. அதனால இவர் வந்து சேர்த்தா இந்த தெற்குலையும் டெல்டாலையும் கொஞ்சம் அந்த ஓட்டுகள் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்தாரு. ஆனா அந்த ஓட்டுன்றது வந்து அது தினகரனுக்கு ஆதரவா இருக்கிற அந்த ஓட்டு, அது கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டு. பழனிசாமிக்கு எதிராக இருக்கிற வரையும் தான் அந்த ஓட்டு உங்களுக்கு இருக்கும். நீங்க பழனிசாமியோட போய் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த ஓட்டு உங்களுக்கு வருமா இல்லையான்னு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால எதிர்பார்த்த பலனை தினகரனுடைய அந்த இணைப்பு வந்து கொடுக்குமா அந்த அணிக்கு, பாஜக அதிமுக அணிக்குன்றது ஒரு கேள்விக்குறியா தான் நான் பாக்குறேன். இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஆக்சுவலா. அரித்மெட்டிக்கா பார்த்தா தினகரன் ஒரு ஆளுமை, அவர் போனா வந்து அட்வான்டேஜ் அதெல்லாம் சொல்லலாம். ஆனா அங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறது சந்தேகமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன்.